இன்னைக்கு நம்ம வந்து வேற லெவலா ஒரு ஸ்பாட் பார்க்க போறோம். வாங்க போலாம். இதான் நம்ம ப்ராப்பர்ட்டி. ஒரு லிவிங் ஸ்பேஸ் வித் டிவி, நல்ல ஒரு ரெண்டு சோஃபா, ஒரு ஜவான் செட்டப் இருக்கு. பாத்தீங்கன்னாலே தெரியும், நீட்டா மெயின்டைன் பண்றாங்க. மெயினா இங்க வந்துட்டு வைஃபை உங்களுக்கு இருக்கு. ஸோ நாங்க வந்துட்டு இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல் மேட்ச் பார்க்கறதுக்காக வந்தோம். தேங்க்யூ காட், இந்தியா ஜெயிச்சிருச்சு. ஸோ இங்க இந்த ரூமை நாங்க ப்ரிஃபர் பண்றதுக்கு காரணம் வைஃபை அண்ட் தென் நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு லிவிங் ரூம், நீட்டா இருக்கு. பாத்தீங்கன்னாலே தெரியும். வாங்க. அதே மாதிரி பர்ஃபெக்டான ஒரு டைனிங் ஸ்பேஸ் இங்க இருந்து பார்க்கிறதுக்கு செம்மையா இருந்துச்சு. இப்படி எல்லாம் நீங்க நின்று வேணும்னா பிக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு டீசென்டான ஒரு டைனிங் ஸ்பேஸ். மொத்தமா 2 ரூம். ஸோ ஃபர்ஸ்ட் ரூமை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பெட்ரூம். 2 பேர் தாராளமா ஜம்முன்னு தூங்கிக்கலாம். அண்ட் தென் இங்க ஒரு சேர் போட்டிருக்காங்க. வேற உங்களுக்கு ஒரு நீட்டான கபோர்ட் இருக்கு. மற்ற as usual உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள், தென் ரெஸ்ட் ரூமும் பக்காவா இருக்கும். ரெஸ்ட் ரூமும் உங்களுக்கு நீட்டா இருக்கு. ஸோ இதுல என்ன ஹைலைட்னா, உங்களுக்கு சொல்ல வேண்டாம், ஊட்டி குன்னூர்லாம் உங்களுக்கு ஹீட்டர் மஸ்ட். ஸோ ஹீட்டர் 24 hours இங்க உங்களுக்கு ஹீட்டர் இருக்கு. ஸோ இதுதான் ஒரு ரூம். அதே மாதிரி சொன்ன மாதிரி பிரம்மாண்டமா இல்லைனாலும் செமையா இருக்கு. செம பிரீமியமான ஒரு ஸ்டே உங்களுக்கு இருக்கும். ஸோ நான் முன்னாடியே சொல்லிருக்க மாதிரி 2 ரூம். இந்த ரூமையும் பார்த்துடலாம். இதுவும் அதே மாதிரி தான். இது ஒரு பெட்ரூம். அதே மாதிரி நல்ல ஒரு ஜம்முன்னு ஒரு பெட்டு. இங்க வந்து ஒரு எக்ஸலண்டான ஒரு வியூ உங்களுக்கு இருக்கு. காலையில் எந்திரிக்கும் போது டீயும் தந்துடுறாங்க. டீயை குடிச்சிட்டே இங்க ஒரு வியூவை போட்டீங்கன்னா பக்காவா இருக்கும். நீங்க 2 கப்பிள்ஸா வந்தீங்கன்னா இங்க ஒரு ரூம், அங்க ஒரு ரூம் எடுத்துக்கலாம். இல்ல ஃப்ரெண்ட்ஸா கூட வந்துக்கலாம். நாங்க ஒரு 6 பேர் வந்திருந்தோம். இங்க 2 பேர், அந்த ரூம்ல 2 பேர், தென் ஹால்ல அந்த ஜவான்ல 2 பேர் தூங்கிட்டோம். நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்க வேணும்னாலும் பிரீமியமா வேணும்னா, ஏன்னா இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கிடையாது, நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஏர்பிஎன்ல தான் புக் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட 10,500 சம்திங் வந்துச்சு. இன்க்ளூடட் கேம்ப் ஃபயர் இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டும் ஃப்ரீ கொடுத்துட்டாங்க, காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்துட்டாங்க. ஸோ 10,500 வருது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரீமியமா தங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை ப்ரிஃபர் பண்ணலாம். தென் இங்க வந்து கேரம் போர்டு வச்சிருக்காங்க. நீங்க வேணும்னா பசங்க கூட ஜாலியா போர்டு விளையாண்டுக்கலாம். அண்ட் தென் உங்களுக்கு வந்து இன்னொரு கேமும் இருக்கு. ஷட்டில் கூட இருக்கு. பட் காருக்கு இல்லையா, அப்படின்ற ரூம் வர மாதிரி இருந்து நீங்க இங்க வந்து யார் இங்க வந்து விளையாட போறோம். சப்போஸ் நீங்க வந்து விளையாடணும்னு தோணுச்சுன்னா காருக்கும் வாங்கிட்டு வந்துருங்க. மற்றபடி என்ன டீசென்டான பிரீமியமான ரூம், நாட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு இந்த பட்ஜெட்ல ஓகேனா நீங்க இந்த ரூமை ப்ரிஃபர் பண்ணலாம். நல்ல ஸ்டே. ஸோ ஹி இஸ் த கேர் டேக்கர், நேம்லி ஆனந்த். பக்கா. தேங்க்யூ ஸோ மச் ஆனந்த். ஹி இஸ் ஸோ கைண்ட். பக்காவா எங்களை பார்த்துட்டாரு. காலையில இட்லி சாம்பார்லாம் கொடுத்தாங்க. அதனால ஃபுட்டேஜ் எடுக்க முடியல. பட் ஹி இஸ் ஸோ கைண்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அ லாட். நைட் கேம்ப் ஃபயர்லாம் போட்டிருந்தோம். அந்த ஃபுட்டேஜ் இதில் இன்க்ளூட் பண்ணுறேன். வெளியில் கேம்ப் ஃபயர் ஆன ஸ்பாட்டையும் காமிச்சிடுறேன். ஸோ இங்கே தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து சில் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பாட்டு. அதாவது கேம்ப் ஃபயர் நைட்டு வேணும்னா போட்டுக்கலாம். எங்களுக்கு அந்த 10,500ல இன்க்ளூட் ஆயிருச்சு. நீங்கள் வரும்போது என்ன ப்ரைஸ்ன்னு நீங்கள் வந்து ஏர்பிஎன்ல செக் பண்ணிக்கோங்க. பட் ஒர்த்து. நிறைய சில இடத்துலலாம் கேம்ப் ஃபயர்னு சொல்லிட்டு கம்மியான கட்டையெல்லாம் கொடுப்பாங்க. பட் இங்கே வந்து கொடுத்த காசுக்கு ஒர்த்தாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பக்காவான ஒரு வெதரோட நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸு, நாங்கள் எல்லாம் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஹாய். வேர்ல்டு கப் வைப் முடியல. வேர்ல்டு கப் வேற ஜெயிச்ச உற்சாகத்தில் இருக்கோம். அது வேணும்னா அது vlog-ஆ போட்டிருக்கோம். அதையும் தனியாக போய் என்ஜாய் பண்ணி பாருங்க. நாங்கள் வந்து வைஃபையோட ஒரு பக்காவான ஸ்டேவுக்காக இங்கே வந்திருந்தோம். கோத்தகிரிக்கும் ஊட்டிக்கும் போகிற வழியில் கட்டபெட்டுங்கிற ஸ்பாட்டில் தான் இது இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டீட்டெயிலாக லொக்கேஷனில் இருந்து உங்களுக்கு வந்து கைட் நம்பர், கேர்டேக்கர் நம்பர், எல்லா நம்பரும் கொடுத்துட்றேன். காண்டாக்ட் பண்ணிக்கங்க. பார்த்துருப்பீங்க
ஸோ ப்ரீமியமான ஸ்டேனா கட்டபெட்டு தான் இந்த ஸ்பாட்டு. கோத்தகிரிக்கும் ஊட்டிக்கும் போகிற வழியில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லொக்கேஷன்லாம் கொடுத்துட்றேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக சரிங்க. லைஃப்பில் எல்லாமே செட்டு ஃபிட்டு.